கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பிள்ளைங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மங்கள வார்த்தையை கேட்டுட்டு போனோம், இன்று சக்ஸஸ் ஆச்சு, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, விசா இன்டர்வியூக்கு போனேன், விசா சேங்ஷன் ஆகிடுச்சு, மங்கள வார்த்தையை கேட்டுட்டு போனேன், திருமண காரியமாக பெண் பார்க்க போனோம், அந்த காரியங்கள் கை கூடிச்சு, மங்கள வார்த்தையை கேட்டுட்டு கோர்ட்டுக்கு போனேன், எனக்கு தீர்ப்பு சரியாக. நிறைய சாட்சிகள். இது நேரம் இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாலும் இது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நான் அமெரிக்க தேசத்துக்கு போகிறேன்னா அதுக்கு முன்னால் 30 நாளுக்குரிய ப்ரோக்ராமை நாங்கள் ஷூட் பண்ணேன்னா அது எவ்வளவு ஸ்ட்ரெயின், எவ்வளவு ப்ரிப்பரேஷன், எவ்வளவு அதற்கான முயற்சிகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதன் மத்தியில் ஏன் கொடுக்குறேன்னா, இதனால் நீங்கள் பிரயோஜனப்படுறீங்க. இதனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை பார்க்குறேன். நிறைய பேர் மனம் திரும்புகிறாங்க, நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே திருப்பியும் வர்றாங்க, நிறைய பேர் ஜீவனுள்ள இயேசுடைய வல்லமையை அறிந்து கொள்ளுகிறாங்க, ஜீவனுள்ள இயேசுவை குறித்து அறிஞ்சிக்கிறாங்க. எனவே ரொம்ப டைமே இல்லைனாலும் இதுக்காக நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறோம். ஸோ இந்த நிகழ்ச்சிகளை, இந்த மங்கள வார்த்தை நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை? யாத்திராகமம் 23:25. உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் அப்பம் உன் கைகளின் பிரயாசத்தில் இருக்கிறது, உன் தண்ணீர் உன் முயற்சிகளில் இருக்கிறது. அப்போ பாருங்க, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்போ உன்னுடைய முயற்சி, உன்னுடைய உழைப்பு, இதோட ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரம், இது ரெண்டும் இணைஞ்சிருச்சுன்னா ஒரு மனுஷன் சக்ஸஸ் ஆகிடுவான். நீ ஆண்டவர் இல்லாமல் எவ்வளவு 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஆண்டவர் உன் கூட இல்லைன்னா அந்த உழைப்பால் உனக்கு பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு நாள் அது காணாமல் போயிடும். சிலர் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, வாழ்ந்து கெட்டவன் இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இவன் வாழ்ந்து கெட்டவன் அப்படின்னா வந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. அப்படி அல்ல. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதோடு கூட வேதனையை கூட்டார். நீதிமானுடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்கும், தங்குகிற ஆசீர்வாதங்கள் வேணும். அப்போது உன்னுடைய உழைப்போடு ஆண்டவரை இணைத்துக்கொள். உன் உழைப்பின் பலனை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளையச் செய்கிறவர் கர்த்தர். அப்படின்னா நீ என்ன முயற்சி எடுத்தாலும் அதை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஸோ இன்னைக்கு உன்னுடைய கைகளின் கிரியைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி. உன்னுடைய தொழிலை, வியாபாரத்தை, வேலையை, ஊழியத்தை, படிப்பை ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சி அவரையே பிடிச்சிக்கோ. ஆண்டவரே, நீங்களா நினச்சாதான் என் அப்பம் எனக்கு கிடைக்கும், என் தண்ணீர் எனக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்சாதான் என்னுடைய கைகளின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் நினச்சாதான் என்னால் கை நிறைய சம்பளம் வாங்க முடியும். நீங்கள் நினச்சாதான் எனக்கு வேலை, நீங்கள் நினச்சாதான் எனக்கு ஆடைகள், நீங்கள் நினச்சாதான் எனக்கு ஒரு சொந்த வீடு என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உங்கள் காரியத்தை ஒப்படைச்சி இன்னைக்கு என்னெல்லாம் வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உன்னுடைய அப்பம் உன்னுடைய தண்ணீர் அப்படின்ன உடனே அது உனக்குன்னு உரிமை உள்ளது தான். ஆனால் சில நேரங்களில் கை கட்டினதை வாய் கட்டாத மாதிரி அதை உன்னால் சுதந்திரிக்க முடியலை. அந்த சூழ்நிலைகளையும் தடைகளையும் கர்த்தர் இன்றைக்கு உடைச்சி உனக்குன்னு உள்ளதில் உன்னை கொண்டு போய் உட்கார வைப்பார். இன்னைக்கு இன்று முடிச்சுட்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா இன்றைக்கு போகிற நிலைமையில் இருக்கலாம், இல்லை அரசு வேலைக்கு எக்ஸாம் எழுதுகிற நிலைமையில் இருக்கலாம், இல்லைன்னா சின்ன வெளிதேசத்துக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கலாம், ஒரு நர்சிங் எக்ஸாம் ஒன்று வெளிதேசத்துக்கு போகிறதுக்கு நீ எழுதலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு அதை வாய்க்க பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? ஏஞ்சலின் கிரேஸ் ஃப்ரம் பெங்களூர். எனக்கு சர்க்கரை நோய் இருந்தது. மருத்துவ பரிசோதனை செய்து பார்க்கும்போது தொடர்ந்து 350க்கு மேல்தான் அந்த சுகர் லெவல் இருக்கும். 9 வருடங்களாக மருத்துவ அறிக்கையில் 350க்கு மேல்தான் சர்க்கரையின் அளவு இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில் நான் சவுதி அரேபியா தேசத்தின் வேலைக்காக முயற்சி செய்தேன். ஆனால் எனக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் பெங்களூரில் நடந்த கூட்டத்தில் தேவ செய்து வழங்குவதற்காக வந்திருந்த போது நான் கூட்டத்தில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் அவரிடம் ஜெபித்து கொண்டேன். என்ன ஆச்சரியம்!
அந்த ஜெபத்திற்கு பிறகு எனக்கு மருத்துவ பரிசோதனையில் சர்க்கரையின் அளவு நார்மல், சுகர் லெவல் நார்மல் என்று வந்திருந்தது. மேலும் நான் சவுதி அரேபியா தேசத்தின் வேலைக்காக செல்ல நடந்த அடுத்த மருத்துவ பரிசோதனையில் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எனக்கு கிடைத்து நான் அந்த தேசத்தில் வேலை செய்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த சுகர் வியாதி, பிபி, கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கு சித்தமானால் இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய அப்பமும் எங்களுடைய தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர் நீர். ஆசீர்வதிக்கிற தேவனே, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையையும் தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாக என் பிள்ளைகளை மாற்றி நீர் அழகு பார்க்கிறதற்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். இனி என் பிள்ளைகள் கூடையாயும் மிச்சம் எடுக்கட்டும். இப்பொழுதும் சுகர் வியாதியில், கொலஸ்ட்ராலில், பிபியில் கஷ்டப்படுகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையான விடுதலை என்று சொன்னேன். முழுமையான விடுதலையை தாரும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். சங்கீதம் 20:4 உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்தொருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் சாமி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.